லெவின், எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசாம இருந்தல்ல, அவன் கிட்ட ஒரு டைரி மில்க் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிரு. நீ என்னமோ டைரி மில்க் கொடுக்க சொல்ற, எங்க அம்மா அப்பா என்னமோ கர்த்தர் கற்பித்த ஜபமும் அருள் நிறைந்த மரியாவும் சொல்ல சொல்றாங்க அவனுக்காக. இதெல்லாம் சாத்தியமா? லெவின், இதுவும் நல்ல ஐடியா தான். நம்ம கர்த்தர் கற்பித்த ஜபத்திலேயே சொல்றோம்ல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்னு சொல்றோம்ல. இப்படியும் ட்ரை பண்ணி பாரு. பிஷப் தாத்தா, என்னப்பா? எனக்கு ஒரு டவுட். சொல்லுப்பா. எதிரிய மன்னிக்கிறதே பெருசு, இதுல அவனுக்காக ஜபம் வேற பண்ணுமா தாத்தா? இதெல்லாம் டூ மச்சா இருக்கு தாத்தா. உனக்கு வந்து டூ மச்சா தெரியுது. ஆனா நமக்கு பிடிக்காதவங்களை நமக்கு யாரை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள மன்னிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி, ஈஸியான வழி. இதுல லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல ஒரு 3 காரியம் சொல்றாங்க. ஒன்று, உள்ளத்தில் மன்னித்தல், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். 2வது, அவனுக்காக ஜெபித்தல். 3வது, அவனுக்கு வாழ்த்து சொல்லுதல். இந்த ஜெபித்தல் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆண்டவரே இவன் எனக்கு பிடிக்கல, ஆனா இவன் என்னுடைய நண்பனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் மன்னிக்கிறேன், இவனை மன்னிச்சிட்டேன், இவனுக்கு ஆசை கொடுங்க, அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமது மனசு திறக்குது. கடவுள் அந்த மனசு நிரப்புவார். ஜெபிப்பது அப்படின்ற போது நீ இந்த புக் எடுத்துட்டு நிறைய பிரேயர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச பிரேயரை சொல்லலாம். ஆண்டவரே அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும், அவனுக்காக நான் உடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சிம்பிளா சொன்ன ஒரே ஒண்ணுன்னா அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்ற ஒரு மனநிலையை நாம் உருவாக்கிக்கிட்டோம்னா அவனை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது இது ஈஸியா இருக்கும். பிறகு காலப்போக்கில அவங்ககிட்ட வந்து பேச, கை கொடுக்க, அதெல்லாம் தானா வரும். 2வது கண்டிஷன், அவனுக்காக ஜெபித்தல். அப்போ எப்படி ஜெபிக்கிறது? ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு பிடிக்காம இருந்தது, இப்போ அவனை நான் மன்னிச்சிட்டேன், அவனுக்கு நல்லது செய்யுங்க, அவங்க நல்லா படிக்கட்டும், அவன் வாழ்க்கையில முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெயிக்கும். இந்த 2வது ஸ்டெப்பை செஞ்சீங்கன்னா மன்னிப்பினுடைய 3/4 முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முயற்சி பண்ணுவியா? செய்வேன் தாத்தா. God bless you.